வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். கும்பராசி அன்பர்களுக்குரிய ராகு கேது பேச்சுக்குரிய பலன்களை நாம் தற்பொழுது காணவிருக்கின்றோம். வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி ராகு மற்றும் கேது பேச்சு நடைபெறுகிறது. ராகுவானவர் இதுவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து, அதுவும் சூரியனுடைய வீட்டில் இருந்து சிறு சிறு பிரச்சனைகளை ராகு கொடுத்தார். மேலும் ஜென்மத்தில் இருந்த கேது பகவானால் மனக்குழப்பங்களை கொடுத்தார். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் நன்மைகளை செய்தார். பொதுவாக கும்பராசிக்கு யார் அதிபதி என்றால் சனி பகவான். எனவே 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தொழிலிலே ஒரு மாற்றத்தை கொடுத்தார், ஏற்றத்தை கொடுத்தார் என்றே தெரிகிறது. ஆனால் வருகின்ற ஆகஸ்ட் 18 முதல் ராகுவானர் இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்தவர் பெயர்ச்சியாகி கடகத்தில் வருகிறார். அது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம். மேலும் கேதுவானவர் இதுவரை உங்களுடைய ஜென்மத்தில் இருந்தவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான மகரத்துக்கு பெயர்ச்சியாகின்றார். ராகு கேது பயிற்சி என்று பார்க்கின்ற வகையிலே ராகுவானவர் 6ஆம் இடத்துக்கு வருவது மிக மிக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகும். பொதுவாக ராகுவானவர் 3, 6, 10, 11 போன்ற இடங்களிலே அமர்ந்து அது கடகமாகவோ ரிஷபமாகவோ விருச்சிகமாகவோ கன்னியாகவோ இருந்தால் மிக மிக பெரிய வெற்றியை கொடுப்பார்கள். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே வருகின்ற ராகு பகவான் அது கடக ராகு என்பதனால் மிக மிக பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிச்சயமாக அது நடக்கும். மேலும் வருகின்ற குரு பயிற்சியும் மிக சிறந்த இடமான 9ஆம் இடத்துக்கு வருகின்றது. அது செப்டம்பர் 12 முதல். 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு அக்டோபர் 26 முதல் 11ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். 3ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டை எந்த ஒரு கிரகம் பார்த்தாலும் அந்த இடத்தை வலுப்படுத்தும், பலப்படுத்தும், வெற்றியை கொடுக்கும். இந்த நிலையிலே 3 முக்கிய கிரகங்கள் மிக மிக அற்புதமான இடத்துக்கு வருகிறார்கள். 6ஆம் இடத்திலே வருகின்ற ராகு பகவான் மிக மிக நல்பலன்களை உங்களுக்கு கொடுப்பார், வெற்றியை வாரி வாரி வழங்குவார். 12ஆம் இடத்தில் வருகின்ற கேது பகவான் உங்களுக்கு ஆன்மீகத்திலே நாட்டம் கொடுப்பார். பொதுவாக ஒருவருடைய ஜனன ஜாதகத்திலே 12ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்தால் அது மிக மிக ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கும். பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருக்கும் 12ஆம் இடத்திலே தான் கேது பகவான் இருக்கும். மோட்சக்காரகன் 12ஆம் இடமான அயன சைன சுகத்தில் இருப்பதனால் மிக மிக ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கும். எனவே அவர் உங்களுடைய ராசிக்கு இன்னொரு ராசியாதிபதியான சனி பகவான் இன்னொரு வீட்டுக்கு வருவதனால் கேதுவால் பெரிய கெடுபலன்கள் ஏற்படாது என்றே தெரிகின்றது. எனவே 6ஆம் இடத்தில் வருகின்ற ராகு பகவான் மிக மிக பெரிய வெற்றியிலும் கேது பகவான் 12ஆம் இடத்திலே இருந்து ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு கொடுப்பதனால் இந்த ராகு கேது பயிற்சி என்றது உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே கூறலாம். குரு பயிற்சிக்கு பிறகும் சனி பயிற்சிக்கு பிறகும் பெரிய பெரிய அளவிலே உங்களுக்கு வெற்றிகளை வாரி வாரி கொடுப்பார்கள். இவ்வாறு ஒரு ராசியிலேயே மிக நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்களான சனீஸ்வர பகவான் 2.5 வருடம், ராகு பகவான் 1.5 வருடம், குரு பகவான் 1 வருடம் போன்ற நீண்ட நாட்கள் ஒரு ராசியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் மிக மிக நல்ல இடத்திலே வருவதினால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே யோக திசை நடந்தது என்றால் குபேர சம்பத்து உங்களுக்கு ஏற்படும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை கண்டு கொண்டால் மிக மிக நற்பலன்களை நாம் மேம்படுத்தி கொள்ள முடியும். ஏனென்றால் ராசி என்று வருகின்ற பொழுது லக்னம் என்றும் ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த லக்னத்தின் அடிப்படையிலே கிரக பாவங்கள் எப்படி இருக்கின்றது, எந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு திசை நடத்துகிறார்கள் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் அதற்குரிய பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் மிக நீண்ட ராசி, அதாவது மிக நீண்ட திசைகள் தான் உங்களோட ராசிக்கு ஏற்படும். பொதுவாக ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை என்பதெல்லாம் மிக நீண்ட வருடங்கள் இருக்கக்கூடியது. ராகுவானவர் 18 வருடம், குருவானவர் 16 வருடம், சனியானவர் 19 வருடம், புதனானவர் 17 வருடம். இப்படி மிக நீண்ட நாட்கள் நடக்கக்கூடிய திசை தான் உங்களுடைய ராசிக்கு அமைகிறது. பொதுவாக ராசி அடிப்படையில் தான் திசையை நாம் கணக்கிடுகின்றோம். ஆனால் லக்னத்தின் அடிப்படையில் தான் அந்த கிரக வலிமையை நாம் அறிந்து கொள்வோம். இவ்வாறு இருக்கையிலே நாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து யோக திசை நடக்கிறது என்று அறிந்து கொண்டால் அதை எப்படி வலுப்படுத்துவது, மேம்படுத்துவது, மேலும் அதிக நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இறை வழிபாடு என்ன என்று அறிந்து கொண்டு அதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் மிக மிக பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகம் நன்றாக இருக்கிறது என்றால் கோச்சாரம் என்பது 30% அது முழுமையாக கிடைக்கப் போகிறது. ஜனன ஜாதகம் அடிப்படையிலே தான் மீதி 70%. அதில் எவ்வாறு இருக்கிறது, அதில் ஒரு 40% இருந்துவிட்டால் நன்மை ஏற்படக்கூடிய நிலையில் இருந்துவிட்டால் மொத்தம் 70% உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் ஆராய்ந்து கொள்வது நல்லது. இவ்வாறு கோச்சார ரீதியாக ராகு நல்ல நிலைமைக்கு வருகிறார்.
சனி பகவானும் நல்ல நன்மைக்கு வருகின்றார், உங்களுடைய ராசியாதிபதி. மேலும் குரு பகவானும் மிக சிறந்த இடத்துக்கு வருகிறார். இருந்தாலும் ராகு கேது பயிற்சியிலே ராகுவுக்கு என்று சொந்த வீடு கிடையாது. அவர் யாருடைய வீட்டில் இருக்கிறாரோ, யாரால் பார்க்கப்படுகிறாரோ, யாரோடு சேர்க்கை பெற்றிருக்கிறாரோ, மேலும் யாரோடு நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றாரோ அதன் அடிப்படையிலே தான் அவர் பலன்களை செய்வார். இவ்வாறு இருக்கையிலே முதலில் நாம் ராகுவிற்கான பலன்களை பார்ப்போம். ராகுவானவர் 2017 ஆகஸ்ட் 18 முதல் 2018 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரை அவர் புதனுடைய சாரத்தில் பயணம் செய்கின்றார். நான் ஏற்கனவே கூறியபடி ராகு யாராலும் பார்க்கப்படவில்லை நீண்ட நாட்களுக்கு. அதாவது முக்கிய கிரகங்களான சனீஸ்வர பகவானோ குரு பகவானோ நீண்ட நாட்களுக்கு பார்க்கப்பட போவதில்லை. 2018 அக்டோபர் மாதம் தான் குருவால் பார்க்கப்படுவார். எனவே ராகுவால் யாரும் பார்க்கப்படவில்லை. மிக நீண்ட நாட்கள் ராகுக்குள் யாரும் சேரப்போவதில்லை. ஒரு மாதம் அப்படித்தான் இருக்கும், சூரியனோ சுக்கிரனோ புதனோ செவ்வாயோ. எனவே அவர் யாருடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் அவருடைய பலன்கள் ஏற்படும். இந்த நிலையிலே அவர் புதனுடைய சாரத்தில் பயணம் செய்கின்ற பொழுது புதனாகப்பட்டவர் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி, யோகக்காரகர். அந்த நிலையிலே புதனுடைய சாரத்திலே ராகு பயணம் செய்கின்ற காலங்களிலே மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். 2018 ஏப்ரல் 27 முதல் 2019 ஜனவரி 3 வரை அவர் உங்களுடைய ராசியாதிபதியான சனீஸ்வர பகவானை நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார், பூச நட்சத்திரம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலம். ஏனெனில் குருவும் நல்ல நிலையில் 9ஆம் இடத்தில் இருப்பார். உங்களுடைய ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பார். எனவே அந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் என்றே கூறலாம். ஜனன ஜாதகத்திலே உங்களுக்கு யோக திசை நடக்கிறது என்றால் மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தொட்டதெல்லாம் தங்கமாகும், பொன்னாகும். நீங்கள் எந்த புது முயற்சி எடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றியை அந்த காலகட்டங்களிலே பெறுவீர்கள். எனவே அந்த காலகட்டங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் பிறகு 2019 ஜனவரி 3 முதல் உங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்து முடித்துவிட்டு 2019 ஜனவரி 4 முதல் அதே ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை அவர் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அது குருவுடைய நட்சத்திரம். குருவானவர் கும்பராசிக்கு ஒரு வகையில் சமம், 2 மற்றும் 11க்குரியவர். ஆகையால் இந்த காலகட்டங்களிலும் ராகு பகவான் 6க்குரிய பலன்களாக வெற்றி பயன்கள் உங்களுக்கு தொடரும். இந்த வெற்றி பயணமானது ராகு பெயர்ச்சி முழுவதும் உங்களுக்கு 1.5 ஆண்டுகள் மிக மிக பெரிய வெற்றிகளை கும்பராசி நேயர்களுக்கு கிடைக்கப் போகிறது. நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்திலே யோக தசை நடக்கிறதா என்பதை தகுந்த ஜோதிடரிடம் சென்று ஆலோசனை பெறுவது மிக சிறந்தது. ஏனெனில் இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும் அல்லவா? ஜனன ஜாதகப்படி யோக தசையும் கோச்சார ரீதியாக 3 முக்கிய கோள்கள் நல்ல இடத்தில் இருப்பதினால் உங்களுக்கு மிக மிக பெரிய வெற்றிகளை ராகுவால் கிடைக்கும். தற்பொழுது கேது பகவானுக்குரிய பலன்களை பார்ப்போம். கேது பகவான் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் 2017 அதே ஆண்டு டிசம்பர் 21 வரை அவர் செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் வருகின்ற கேது பகவானால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். ஆனால் அந்த நேரம் செவ்வாயுடைய சாரம் என்பதினால் கேதுவால் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். ஆன்மீகத்தில் விரயம் செய்தால் அது சுப விரயம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் செவ்வாயுடைய சாரத்திலே அவர் பயணம் செய்கின்ற காலங்களிலே சில பல விரயங்கள் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் 6ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பகவானாலும் 9ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவானாலும் 11ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவானாலும் கேதுவால் எந்த விதமான கெடுபலங்கள் ஏற்பட்டாலும் இவர்கள் மூவரும் உங்களை வெற்றி பயணத்திலே அடியெடுத்து வைக்க வைப்பார்கள். எனவே கேதுவாகப்பட்டவர் செவ்வாயுடைய சாரத்திலே பயணம் செய்கின்ற காலையில் உங்களுக்கு எந்த விதமான பெரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. 2017 டிசம்பர் 22 முதல் 2018 ஆகஸ்ட் 30 வரை அவர் சந்திரனோட நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார்.
இந்த காலகட்டங்களிலே சந்திர பகவான் என்பவர் உங்களுடைய ராசிக்கு 6க்குரியவர். எனவே கேதுவால் மிகப்பெரிய ஒரு வெற்றி மற்றும் லாபம் என்று எதிர்பார்த்தால் கிடைக்காது. ஆனால் கேது பகவான் 12ஆம் இடம் என்பது மகர கேது என்பதனால் அவரால் பெரிய கெடுபலங்கள் செய்ய முடியாது. ஏனென்றால் உங்களுடைய ராசியாதிபதியான சனி பகவானை இன்னொரு வீட்டில்தான் மகர வீட்டில் இருக்கின்றார். எனவே கேது பகவான் சந்திரசாரத்தில் பயணம் செய்தாலும் பெரிய கெடுபலங்கள் செய்ய மாட்டார். அதன் பிறகு 2018 ஆகஸ்ட் 31 முதல் 2019 மார்ச் 10 வரை அவர் சூரியனுடைய சாரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். இந்த நட்சத்திரம் பயணம் செய்கின்ற காலங்களிலே கேது பகவான் சில பல விரயங்கள் செய்வார். குடும்பத்திலே சுப விரயங்கள் செய்ய வைப்பார். குரு பகவான் இருக்கிறதுனால திருமண நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டிலே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்களுடைய ராசியாதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதினால் நீங்கள் எல்லா விதத்திலும் லாபம் பெறுவதே உங்களுடைய ராசியின் அடிப்படையிலே ராகு கேது பயிற்சியானது தெரிய வைக்கிறது. இதுவரை நாம் பார்த்தது பொது பலன். இனி பார்க்க போகின்றது துறை ரீதியான பலன்களாகும். தற்பொழுது துறை ரீதியாக கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு ராகு கேது பயிற்சி இருக்கும் என்பதை காணலாம். முதலில் வியாபாரி நண்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் வருகின்ற ராகு பகவானால் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகின்றது. நீங்கள் புதிய முயற்சிகள் தாராளமாக இந்த காலங்களிலே எடுக்கலாம். புதிய தொழில் தொடங்க வேண்டுமென்றால் தாராளமாக நீங்கள் தொடங்கலாம். செப்டம்பர் 12 குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வருகின்றார். அக்டோபர் 26 சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதி 11ஆம் இடத்துக்கு வருவதினால் நீங்கள் தாராளமாக புதிய முயற்சிகள் புதிய தொழில்கள் கொடுக்கலாம், துவங்கலாம். கொடுக்கல் வாங்கலிலே மிக சிறந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். வியாபாரத்திலே லாபம் மேலோங்கும். இவ்வாறு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் கோச்சார ரீதியாக வரவிருக்கின்றது. ஜனன ஜாதக ரீதியாக உங்களுக்கு யோக தசை நடக்கிறது என்றால் லாபம் என்பவை இரட்டிப்பாக மிக மிக பெரிய அளவிலே வளர்ச்சி அடையும். உத்தியோகஸ்தர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மிக மிக அருமையான கோச்சார பலன்கள் வரவிருக்கின்றன. உங்களுடைய உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற மேற்பதவிகள் நிச்சயம் கிடைக்கும். மேற்பதவியிலே இருப்பவர்களிடம் அன்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். சக ஊழியர்கள் உங்களிடம் அன்பாகவும் நட்பாகவும் இருப்பார்கள். கீழ் பணிபுரிவர்கள் உங்கள் கட்டளைப்படி உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஏவலைப்படி அவர்கள் செயல்படுவார்கள். இவ்வாறு உத்தியோகத்திலே உங்களுக்கு ஒரு மிக சிறந்த எதிர்காலம் இருக்கின்றது. மேலும் குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் இன்பமும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாகத்தான் ராகு கேது பயிற்சி இருக்கின்றது. ஐடி துறையை சேர்ந்த கும்பராசி அன்பர்களே, வருகின்ற பயிற்சிகள் எல்லாம் உங்களுடைய எதிர்காலத்திலே சூரியனை போல் பிரகாசிக்கக்கூடிய ஒரு நிலை தென்படுகின்றது. ராகு கேது பயிற்சியானது ராகுவான 6ஆம் இடத்தில் வருவதினால் மிக சிறந்த வெற்றிகளை ராகுவால் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான நிலையிலே வருவதினால் மிக சிறந்த எதிர்காலம் உங்களுடைய துறையிலே நீங்கள் அடைவீர்கள். அயல் நாட்டுக்கு செல்ல விரும்புபவர்கள் நிச்சயம் இந்த காலங்களிலே ராகுவால் உங்களுக்கு அயல் நாட்டு பயணம் ஏற்படும். பொதுவாக ராகு 12ஆம் இடத்தில் இருந்தாலோ 12ஆம் இடத்தை பார்த்தாலோ அயல் நாட்டு பயணம் ஏற்படும் என்பது ஜோதிட விதி. அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடத்தில் வருகின்ற ராகு பகவானால் நிச்சயம் உங்களுக்கு அயல் நாட்டில் வேலைவாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு பிரகாசமான சாதகமான சூழ்நிலை தென்படுகிறது. திருமணம் ஆன பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் கும்பராசி நண்பர்களே, மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைய கிடைக்கக்கூடிய காலம்தான் இந்த ராகு கேது பயிற்சியாகும். இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவானால் குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் பிரிவினைகள் எல்லாம் இந்த பயிற்சிக்கு பிறகு ராகு 6க்கு வருவதால் அவையெல்லாம் நீங்கி இன்பமும் மகிழ்ச்சியும் உங்கள் குடும்பத்தில் நிலவும். எனவே இந்த ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு மிக சிறந்த எதிர்காலம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகும். திருமணம் ஆகாத பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் செப்டம்பர் 12க்கு பிறகு குரு பயிற்சி ஏற்பட்டு குருபலம் ஏற்படுவதனால் திருமணத்துக்கு முயற்சித்து கொண்டு 7ஆம் இடத்தில் இருந்த ராகுவால் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி 6ஆம் இடத்தில் வருகின்ற ராகு பகவானால் நிச்சயம் இந்த காலங்களிலே உங்களுக்கு நீங்கள் விரும்புகின்ற வகையிலே திருமணம் நடக்கும். விரும்புகின்ற இடத்திலே மணமகன் அமைவார். மாணவ கண்மணிகளே, கும்பராசியில் பிறந்திருக்கின்ற மாணவ கண்மணிகளே,
உங்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகும் சனி பெயர்ச்சிக்கு பிறகும் படிப்பிலே ஏற்பட்ட மந்த இன்மை ஏற்படாமல் மிக சிறந்த ஒரு எதிர்காலத்தை படிப்பிலே உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு வருவதனால் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி அடைவீர்கள். ப்ராஜெக்ட் சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு செயல்பட்டீர்கள் என்றால் அவற்றிலே நீங்கள் மிக சிறந்த முறையிலே நல்ல முறையிலே வெற்றிகரமாக முடித்து வைப்பீர்கள். கல்வியிலே மேல் படிப்பு படிக்க விரும்புகிறவர்களுக்கு நிச்சயம் இடம் கிடைக்கும். இவ்வாறு இந்த 3 பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி என்பது உங்களுக்கு மிக சிறந்த எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாகும். குறிப்பாக ராகு 6ஆம் இடத்தில் வருவதனால் மிக சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு கல்வியிலே ஏற்படும். அடித்தளம் அமைத்து கொடுப்பார் ராகு பகவான். கலைத்துறையை சேர்ந்த கும்பராசி அன்பர்களே, இனி உங்கள்தான் எதிர்காலம். கும்பராசி அருமையான ஒரு கோச்சார பலனை அனுபவிக்கப் போகிறது. எனவே கலைத்துறையிலே மிக சிறந்த படைப்புகளை நீங்கள் படைப்பீர்கள். அது வெற்றிகரமாக வெற்றி பெற ஒரு நிலையான ஒரு அமைப்பை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி உங்களுக்கு சிறந்த முறையில் வருவதனால் இந்த ராகு கேது பெயர்ச்சியிலே உங்களுக்கு மிக சிறந்த எதிர்காலத்தை கலைத்துறையிலே ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு பகவான் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்டவர் என்பதனால் மிக சிறந்த எதிர்காலம் கலைத்துறையிலே உங்களுக்கு ஏற்பட போகிறது. ஜனன ஜாதகத்தில் யோக தசை நடக்கிறது என்றால் நீங்கள் எடுக்கின்ற படைப்புகள் அனைத்தும் வெற்றி பெறும். அரசியல் துறையை சேர்ந்த கும்பராசி அன்பர்களே, மிக சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு தான் அமையப் போகின்றது. 12 ராசிகளில் குருவாக கும்பராசியில் இருப்பவர்கள் மிக மிக உழைக்கக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள். சனி பகவான் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர். எனவே மக்கள் பணியாற்றும் நீங்கள் மிக சிறந்த எதிர்காலத்தை அரசியல் துறையிலே பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு ஏற்படும். 6ஆம் இடத்தில் வருகின்ற ராகு பகவான் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆளுமை மற்றும் திறன் கொடுப்பார். எனவே அரசியல் துறையில் ஈடுபட்டிருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மிக சிறந்த எதிர்காலம் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு ஏற்படவிருக்கிறது. இதுவரை நான் கூறியது ராகு கேது பெயர்ச்சிக்கான பொது பலன் கும்பராசி அன்பர்களுக்கு. ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஜனன ஜாதகத்தில் யோக தசை இருக்குது என்றால் அந்த கிரகத்தை மேலும் வலுப்படுத்துவது எப்படி, அந்த வலுப்படுத்துகின்ற முறைகள், தந்திர முறைகள் என்ன, இவற்றை நீங்கள் அறிந்து கொண்டு முறையாக இறை வழிபாடு மற்றும் மந்திரம், எந்திரம் மற்றும் தந்திர முறைகளை நீங்கள் கடைப்பிடித்தீர்கள் என்றால் மிக மிக பெரிய வெற்றிகளை கும்பராசி அன்பர்கள் பெறுவீர்கள். நல்ல காலம் வரப்போகிறது என்பது நாம் அறிந்து கொண்டோம். அந்த நல்ல காலத்தை எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது, அவற்றால் நாம் எப்படி மிகப்பெரிய ஆதாயம் அடைவது என்பது தந்திர முறைகள் அடிப்படையில் தான். உங்களுடைய ராசிக்குரிய பீஜ மந்திரங்கள், உங்களுடைய தசைக்குரிய பீஜ மந்திரங்கள் நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடின் மூலம் எளிய முறையிலே கூறி வருவதன் மூலம் நீங்கள் மிக மிக பெரிய வெற்றிகளை இந்த 1.5 ஆண்டுகள் இதுவரை நாம் பார்த்தது ராகு கேதுவிற்கான பெயர்ச்சி பலன்கள் தான். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே நடப்பெறுகின்ற திசைகளை வைத்துத்தான் நாம் முழுமையான பலன்களை அடைய முடியும். ஜனன ஜாதகத்திலே யோக தசை நடக்கிறது என்றால் அந்த கிரகத்தை மேலும் வலுப்படுத்துவது எப்படி என்பதுதான் தந்திர முறையாகும். இந்த தந்திர முறையிலே உங்களுடைய ராசிக்குரிய பீஜ மந்திரத்தை நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுது கிரகங்கள் மேலும் வலுவடையும். அதனால் மிக மிக பெரிய யோக பலன்களை நீங்கள் அடைவீர்கள், அனுபவிப்பீர்கள். பொதுவாக மந்திரம், எந்திரம் மற்றும் தந்திர முறைகள் இருக்கிறது. மந்திரத்தை நாம் பூஜிக்கின்ற பொழுது, அது எந்திரத்தின் முன்னால் பூஜிக்கின்ற பொழுது, அதை தந்திர முறையில் பூஜிக்கின்ற பொழுது மிகப்பெரிய யோக பலன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை சித்தர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எனவே தந்திர முறையிலே நீங்கள் மந்திரத்தை கூறிக்கொண்டு வருகின்ற பொழுது உங்களுடைய ஜாதகம் மேலும் மேலும் வலுவடையும். அதனால் மிகப்பெரிய யோக பலன்கள், வெற்றி பயணங்கள் உங்களுக்கு அமையும். எனவே அந்த முறைகள் நீங்கள் கடைபிடித்தால் மேலும் மேலும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக நல்ல காலம் பிறக்கப் போகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். ஆனாலும் ஜனன ஜாதகத்திலே யோக தசை நடக்கிறதா, அது எவ்வாறு இருக்கிறது, அதை மேலும் வலுப்படுத்துவது எப்படி என்ற தந்திர முறையை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தீர்கள் என்றால் மிக மிக பெரிய வெற்றிகளை கும்பராசி அன்பர்கள் பெறுவீர்கள். வருகின்ற 1.5 ஆண்டு காலம் ராகுவால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகிற நீங்கள், சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதி 2.5 வருடங்கள் லாபஸ்தானத்திலே இருந்து மிக மிக பெரிய வெற்றியை கொடுப்பார். உங்களுடைய ராசியை சனி பகவான் 3ஆம் பார்வையாய் பார்ப்பதினால் மிகப்பெரிய பலன்களை எல்லாம் ராகு, குரு மற்றும் சனியால் நீங்கள் அடையப் போகின்றீர்கள். வருகின்ற 2.5 ஆண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக பெரிய பொற்காலம்.
பொதுவாக ஒரு கிரகம் நன்றாக நிலையில் இருந்தால் மற்ற கிரகங்கள் எல்லாம், அதாவது முக்கியமான கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சனீஸ்வரர் 2.5 வருடம், ராகு 1.5 வருடம், குரு 1 வருடம், இப்படி ஒரு கிரகம் நன்றாக இருக்கின்ற பொழுது மற்றொரு கிரகம் சரியான இடத்தில் இல்லாத ஒரு நிலை பொதுவாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வரப்போகின்ற பயிற்சியான எல்லாமே மிக மிக சிறந்த முறையிலே ராகுவானவர் 6ஆம் இடத்திலும், குருவானவர் 9ஆம் இடத்திலும், சனியானவர் 11ஆம் இடத்திலும், இப்படி அவரவர் உகந்த இடத்தில் வருவதனால் ஆகையால் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் வரப்போகின்ற காலங்களிலே நீங்கள் பெறப்போகின்றீர்கள். உங்களுடைய ஜனன ஜாதகம் நன்றாக இருந்தால் மிக மிக வெற்றி நிச்சயம் உங்களுக்கு சித்தர் அருளால் கிடைக்கும். நான் இதுவரை கூறிய பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். மேலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே யோக திசை நடக்கிறதா, எவ்வாறு அவற்றை பலப்படுத்துவது என்று அறிய விரும்பினால், நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசி எண்ணிலே என்னை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்லையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் வரப்போகின்ற பேச்சு எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பேச்சியாக இருப்பதனால் நீங்கள் நிச்சயம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ந்து பார்த்து கொள்வது நல்லது என்று கூறி, சித்தர் அருளால் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.